கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடும். Cast your burdens upon the Lord. பாரம் சுமத்தல் மிகவும் கடினமான ஒரு காரியம். நாம் பாரத்தை சுமக்க பதிலாக சுமைதாங்கி என்று சொல்லி அந்த நாட்களிலே சாலை ஓரங்களிலே வைத்திருப்பார்கள். அந்த சுமைதாங்கிகளிலே நாம் அந்த பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நாம் இளைப்பாறலாம். கர்த்தர் இங்கே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55ஆம் சங்கீதம் அங்கே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பாரத்தை நாம் சுமக்க நினைக்கலாம். நாம் சுமந்து நம்முடைய சுயபுத்தியில் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாய், தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், அவரை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்பட்டு நாம் ஒன்றும் சுமக்காதபடிக்கு, ஆண்டவரே நீர் பாரும், நீர் கேளும், நீர் நடத்தும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் கையிலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய பாரங்களை சுமந்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்கி நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற தேவன். அவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக சுமந்து விட்டார். நாம் சுமக்க வேண்டாம். சுமையை நாம் அவர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.